إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் சிறந்த நாளான வெள்ளிக்கிழமை என்று ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றிய வண்ணம் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் ஸமராத்து தக்வா, தக்வாவின் பலன்கள் என்கின்ற தலைப்பிலே பார்ப்போம். அனைத்து புகழும் அல்லாஹ் தபாரக வ தஆலா அவனுக்கே உரியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய தோழர்கள் மீதும் மற்றும் உலக முஸ்லிம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஒரு மிகப்பெரிய அருட்கொடையில் ஒன்றுதான் அத்தக்வா. தக்வா என்பது உலகிலும் மறுமையிலும் வெற்றிக்குண்டான ஒரு திறவுகோலாகும். இன்று நாம் தக்வாவின் பலன்கள், ஸமராத்து தக்வா என்ற தலைப்பில் சில முக்கிய விஷயங்களை பார்த்திருக்கின்றோம். அல்லாஹ் தபாரக வ தஆலா சூரா அஅராஃபுடைய 96வது வசனத்தை கூறி காட்டுகின்றான். வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். அந்த ஊர்களின் மக்கள் ஈமான் கொண்டு தக்வாவுடன் நடந்திருந்தால் நிச்சயமாக நாம் அவர்கள் மீது வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் பரக்கத்துகளை திறந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். இந்த வசனத்தில் பலமுறை ஓதியிருந்தாலும் இது புதிதாக அருளப்பட்ட வசனம் போல் கேட்கும் பொழுது இதயத்தில் தோணலாம். பரக்கத் பரக்கத் என்று இந்த வசனத்திலே வரும் பொழுது அதை பல வகைகளாக பிரித்து பார்க்கலாம். செல்வத்தில் பரக்கத், நேரத்தில் பரக்கத், உணர்வுகளில் பரக்கத், அறிவில் பரக்கத், மனைவியில் பரக்கத், குழந்தைகளில் பரக்கத். அல்லாஹ் இந்த பரக்கத்தை ரிஸ்க் என்று கூறாமல் பரக்கத்துகள் என்று கூறினான். ஏனெனில் அதன் நன்மை நீடித்து வளர்ந்து கொண்டே இருக்கும். இந்த வசனம் தக்வாவையும் அதன் பலன்களையும் பற்றி ஆழமாக சிந்திக்க வைக்கின்றது. அல்லாஹ் தபாரக வ தஆலா நமக்கும் அனைவருக்கும் தக்வா என்னும் ஆடையை அணிவிக்கட்டும். அல்லாஹ் சூரா அஅராஃபுடைய 26வது வசனத்திலே கூறும் பொழுது லிபாசு தக்வா ஸாலிக கைர், தக்வா என்னும் ஆடைதான் மிகச் சிறந்தது என்று அல்லாஹ் கூறுகின்றான். தக்வாவுடைய முக்கியத்துவத்தை பார்த்தால் தக்வாவின் மகத்துவத்தினால் அல்லாஹ் தனது சிறந்த அடியார்களுக்கு கூட அதை உபதேசித்துள்ளான். அல்லாஹ் கூறுகின்றான் சூரா அஹ்ஸாபுடைய 1வது வசனம், யா அய்யுஹன் நபியு தக்கில்லாஹ், நபியே, ஓ நபியே, அல்லாஹுவை நீங்கள் அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் நபிக்கு கட்டளையிடுகின்றான். நபியின் மனைவிகளுக்கும் அல்லாஹ் தக்வாவை உபதேசிக்கின்றான். சூரா அஹ்ஸாபுடைய 32வது வசனத்தில் யா நிசா அன் நபியி லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசாஇ இனித்தகைதுன்ன. நபியின் மனைவிகளே, நீங்கள் தக்வாவுடன் இருந்தால் மற்ற பெண்களை போன்றவர்கள் அல்ல. முஃமின்களுக்கும் இதுவே அல்லாஹ்வின் தொடர்ச்சியான உபதேசமாகும் என்று கூறுகின்றான். அதே சூரா அஹ்ஸாபிலே 70வது வசனத்தில் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ்,
ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹுவை அஞ்சுங்கள், தக்வா கொள்ளுங்கள் என்று கூறுகின்றான். சூரா ஆல இம்ரானுடைய 102வது வசனத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹ். பல முறை இந்த வசனங்களை கேட்டிருப்போம். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறையில் நீங்கள் அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இன்னொரு சூரா ஜுமருடைய 10வது வசனத்திலே கூறுகின்றான், குல் யா இபாதியல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ரப்பக்கும். நபியே, நீங்கள் கூறுங்கள், ஈமான் கொண்ட என் அடியார்களே, உங்கள் இறைவனை நீங்கள் அஞ்சுங்கள். தக்வாவின் முக்கியத்துவம் காரணமாக அல்லாஹ் அனைத்து மனிதர்களுக்கும் இதையே கட்டளையிடுகின்றான் என்று கூறுகின்றான். அதே போன்றுதான் சூரா ஹஜ்ஜுடைய 1வது வசனம், யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்கும். ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹன் நாஸ், ஓ மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் அஞ்சுங்கள். மேலும் இது முந்தைய வேதங்களிலும் கூறப்பட்ட அல்லாஹ்வின் பொதுவான உபதேசமாக இருக்கின்றது. இது இந்த தக்வா கொள்றது என்பது முந்தைய சமுதாயத்துக்கும் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். சூரா நிசாவுடைய 131வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வலகத் வஸ்ஸைனல் லதீன ஊது وَلَقَدْ وَصَّيْنَا الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ مِنْ قَبْلِكُمْ وَإِيَّاكُمْ أَنِ اتَّقُوا اللَّهَ. இந்த வசனத்தை நாம் அடிக்கடி கேட்டிருக்கோம். இந்த وَلَقَدْ وَصَّيْنَا الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ مِنْ قَبْلِكُمْ وَإِيَّاكُمْ أَنِ اتَّقُوا اللَّهَ. உங்களுக்கு முன்னர் வேதம் வழங்கப்பட்டவருக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவை அஞ்சுங்கள் என்று நாம் கட்டளையிட்டோம் என்று அல்லாஹ் கூறி காட்டுகின்றார். தக்வா என்றால் என்ன என்பானவர்களே? தக்வா என்பது அல்லாஹுவின் தண்டனைக்கும் நமக்கும் இடையிலே ஒரு பாதுகாப்பு தடையாக ஏற்படுத்தி கொள்வதுதான் அத்தக்வா. நமக்கும் அல்லாஹுடைய தண்டனைக்கும் மத்தியிலே நமக்கு ஒன்றை ஏற்படுத்தி கொள்வதுதான் என்னது? அத்தக்வா. அல்லாஹ் கட்டளையிட்டவற்றை நாம் நிறைவேற்றுவதும், அல்லாஹ் தடை செய்தவற்றை அதை நாம் விட்டு விடுவதும். செல்வத்தில் தக்வா என்பது அதிலுள்ள கடமைகளை நிறைவேற்றுவதும், ஹராமான வழிகளில் செலவிடாமல் இருப்பதும் ஆகும். இதுதான் தக்வா. அறிவில் தக்வா என்பது அதனை மக்களுக்கு நன்மையாக பயன்படுத்துவதும், ஹராமில் பயன்படுத்தாமல் இருப்பதும் தான் அறிவில் உள்ள தக்வா. கணவன் அல்லது மனைவி விஷயத்தில் தக்வா என்பது அவர்களின் உரிமைகளை நிறைவேற்றுவதும், அதே போன்று அல்லாஹுவின் வரம்புகளை மீறாமல் இருப்பதும் தான் தக்வா. அல்லாஹ் எதை கணவன் மனைவிக்கு மத்தியிலே எப்படி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டானோ அதன்படி செய்வது. அதே போன்று அல்லாஹ் ஒரு எல்லையை வைத்திருப்பான். அதை கடக்காமல் இருப்பதுதான் கணவன் மனைவிக்கு மத்தியிலே உள்ள தக்வா. அதே போன்றுதான் பிள்ளைகள் விஷயத்தில் தக்வா என்பது அவர்களின் உரிமைகளை வழங்கி அநியாயம் செய்யாமல் இருப்பது. அதே போன்றுதான் பெற்றோர்கள் விஷயத்தில் தக்வா என்பது அவர்களின் உரிமைகளை நிறைவேற்றி அவர்களுக்கு கீழ்ப்படியாமை செய்யாமல் இருப்பது. அவர்களுக்கு கட்டுப்பட்டு இருப்பது. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் இல்லாமல் இருக்கிறது. இதுதான் பெற்றோருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தக்வா. வேலையில் தக்வா, நாம் செய்யக்கூடிய வேலைகளில் தக்வா என்பது பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுவதும், லஞ்சம், அதிகார மற்றும் அநியாயம் செய்யாமல் இருப்பதும், இந்த விஷயங்களில் எல்லாம் விலகி இருக்கிறது தான் வேலையில் நாம் செய்யக்கூடிய தக்வா. நம்ம ஓனர் இல்லை, அதனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? நம்ம திருடிக்கலாம். நம்ம ஓனர் இல்லை, அதனால நம்ம வேலையை செய்யாமல் இருக்கலாம். அப்போ நம்மளை நம்பி நம்மளுடைய பொறுப்புதாரி நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கின்றோம். அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல தக்வா அநியாயம் செய்யாமல், பொய் பேசாமல், திருடாமல்,
இப்படி இருக்கிறதா வேலையில் எல்லா விஷயங்களிலும் என்ன தேவை? தக்வா என்பது தேவை. அதே போன்றுதான் அல்லாஹ் வழங்கிய ஒவ்வொரு அருட்கொடையையும் நன்றி உணர்வுடன் பயன்படுத்தி அவற்றை அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத வழிகளில் பயன்படுத்தாமல் இருப்பதே தக்வாவாகும். வழங்கிச்சது முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹ் வழங்கிய ஒவ்வொரு அருட்கொடையும் அதற்கு நன்றி உணர்வுடன் பயன்படுத்தி அவற்றை அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத வழிகளில் பயன்படுத்தாமல் இருப்பதுதான் அத்தக்குவா. நம்முடைய மனோ இச்சையை பின்பற்றி செய்வதல்ல தக்குவா. அல்லாஹ் ரசூல் என்ன கட்டளைத்தானோ அதை செய்வதுதான் என்பது அத்தக்குவா. ஒருவர் தனது கடமைகளை நிறைவேற்றும் அளவுக்கு தக்வாவின் பலன்களை அவர் அடைந்து கொள்வார். அதே போன்றால் தக்வாவுடைய பலன்கள் கிட்டத்தட்ட ஒரு 23 பலன்கள், 23 24 பலன்கள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அது ஒவ்வொன்றா இன்ஷா அல்லாஹ் நாம் பார்த்து வருவோம். அல்லாஹ் முதலாவது பலன் என்ன? அல்லாஹுவின் அன்பை பெறுவது. தக்வாவுடையவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். அல்லாஹ் ஒருவரை நேசித்து விட்டால் அவருக்கு கிடைக்கும் நன்மைகளுக்கு எல்லையே கிடையாது. இந்த 23 கவனமா நம்ம செவிமடுக்கும். 23 அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹ்வின் அன்பை பெறுதல். தக்வாவுடையவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். அல்லாஹ் ஒருவரை நேசித்து விட்டால் அவருக்கு கிடைக்கும் நன்மைகளுக்கு எல்லையே கிடையாது. அல்லாஹ் தபாரக் வ தஆலா சூரா தௌபாவுடைய 4வது வசனத்திலே கூறுகின்றான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். நிச்சயமாக அல்லாஹ் யாரை விரும்புகின்றான்? யுஹிப்புல் முத்தகீன், தக்வாவுடையவர்களை விரும்புகின்றான், நேசிக்கின்றான். இப்ப நாம் தக்வாவுடையவர்களாக இருந்தால் அல்லாஹ் நிச்சயமாக, அல்லாஹ் இந்த இடத்திலே தௌகீராக அதை உறுதிப்படுத்தி கூறுகின்றான். அல்லாஹ் யுஹிப்புல் முத்தகீன் என்று கூறுக. இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ். அப்ப அல்லாஹ் இந்த இடத்திலே தௌகீத் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் யுஹிப்புல் முத்தகீன், முத்தகீன்களை அல்லாஹ், தக்வாவுடையதை அல்லாஹ் நேசிக்கின்றான். இரண்டாவது, அல்லாஹ்விடத்தில் மிக கண்ணியமானவர்களாக இருப்பது. மனிதர்களின் மதிப்பும் கண்ணியமும் செல்வம், இனம் அல்லது பதவியால் அல்ல, தக்வாவால் மட்டும்தான். செல்வமோ மனிதர்களின் மதிப்போ கண்ணியமும் செல்வம் இனம் பதவி இதழால் அல்ல, அல்லாஹ்விடத்தில் மிக கண்ணியமானவர்களாக இருக்கு. அல்லாஹ் தபாரக் வ தஆலா அல் ஹுஜராத்துடைய 13வது வசனத்திலே கூறுகின்றான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ்விடத்தில் உங்களில் மிக கண்ணியமானவர் யார்? உங்களில் அதிக தக்வா உடையவர். உங்களிடத்துல செல்வம் இருக்கா? இல்ல நீங்க எந்த இனத்திலிருந்து வரீங்க? நீங்க கருப்பராவில்லையா? உங்களிடத்துல வசதி வாய்ப்பு இருக்கா? இதன் மூலியமா அல்ல அல்லாஹ்விடத்துல கண்ணியமாக மாறாக அல்லாஹ்விடத்தில் உங்களில் மிகவும் கண்ணியமானவர் தக்வா உடையவர் தான். அல்லாஹ்விடத்துல யாரு? கண்ணியமிக்கவர் என்று அல்லாஹ் தபாரக் வ தஆலா கூறுகின்றான். மூன்றாவது என்ன? அல்லாஹுவின் துணை கிடைத்தது. அல்லாஹ் யாருடன் இருக்கிறானோ அவருக்கு எந்த ஒரு அச்சமும் கிடையாது. அல்லாஹ் யாருடன் இருக்கிறானோ அவருக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது எல்லா விஷயத்திலும். அல்லாஹ் சூரா நஹலுடைய 128வது வசனத்திலே கூறி காட்டுகின்றான், இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ். நிச்சயமாக அல்லாஹ் தக்வா உடையவர்களுடன் இருக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் தக்வா உடையவர்களுடன் இருக்கின்றான். அப்போ அல்லாஹ் நம்மளுடன் இருக்கின்றானா அவருக்கு ஏதாவது பயம் இருக்குமா? உதாரணத்துக்கு ஏதாவது நம்ம எங்கேயா போறோம்னாலே சில பாதுகாப்புக்காக வேண்டி பாதுகாப்புக்கு ஆட்களை வைப்பாங்க, அப்படிதான் இல்லையா? பாதுகாப்புக்காக வேண்டி பாடி கார்ட்ஸ் வைப்பாங்க. அதையும் மீறி அவருக்கு ஒரு அச்சம் இருக்கும். ஆனா தக்வா உடையவர்களுக்கு அப்படி கிடையாது. ஏன்னா அல்லாஹ் இருக்கிறான், யாரையும் கண்டு அவர்கள் அஞ்ச மாட்டார்கள். அந்த தக்வாவை கொண்டு வர்றதுக்கு நாம் முயற்சி செய்வோம். அதே போன்றுதான் சூரா பக்ராவுடைய 194வது வசனத்திலே கூறுகின்றான், வஅலமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன். அல்லாஹ் தக்வாவுடையவர்களுடன் இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நம்ம என்ன படித்தோம்?
ஃபஅலம் அன்னல் ஃபஅலம்னா என்ன? நபியே நீங்கள் அறிந்து கொள்கிறார். இந்த இடத்துல அதே தான் அல்லாஹ் யூஸ் பண்றோம். பன்மை சொல்லாது யூஸ் பண்றோம். வஅலமு, நீங்க அறிந்து கொள்ளுங்கள். என்ன அறிந்து கொள்ளணும்? அன்னல்லாஹ, நிச்சயமா அல்லாஹ் மஅல் முத்தகீன், தக்வா உடையவருடன் இருக்கின்றான் அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணுங்க? அறிந்து கொள்ளுங்கள்னு அல்லாஹ் கூறும். அதே போன்ற 4வது விஷயம், அல்லாஹுவின் நெருங்கிய நண்பர்களாக அவுலியாக்களாக ஆகும். அவுலியாக்களாக இருப்பது. அல்லாஹ் தபாரக வ தஆலா சூரா யூனுஸுடைய 62 63வது வசனத்திலே கூறுகின்றான், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன். இந்த வசனத்தை அஷ்ஷேக் அல் ஃபாதில் ஆதில் அல் உதைனி ஹஃபிதஹுல்லாஹ் சன்ஆ என்கின்ற பகுதியில யமன்ல பிலால் இப்னு ரபாஹ் என்ற மஸ்ஜிதில் கடந்த வெள்ளிக்கிழமை இந்த வசனத்தை தான் என்ன பண்ணாரு, ஜும்மா தலைப்பா பேசினாரு. அதுதான் நான் குரூப்ல போட்டிருந்தேன், ஜும்மா பயானா. இந்த வசனத்தை ஒரு ஜும்மா பயானாவே பண்ணேன். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ்வின் நேசத்திற்குரிய அடியார்களுக்கு லா கௌஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது. வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. ஏன்? அல்லதீன ஆமனு, அவர்கள் ஈமான் கொண்டு வகானூ யத்தகூன், அவர்கள் தக்வாவுடையவர்களாகவும் இருப்பார்கள். மிக அழகான ஒரு வசனம், சிந்திக்க வேண்டிய ஒரு வசனம். இப்போ அல்லாஹ்வுடைய நேசர்களாக, நண்பர்களாக, அவுலியாக்களாக அவர்களுக்கு என்ன இருக்காது? எந்த ஒரு பயமும் இருக்காது, எந்த ஒரு கவலையும் இருக்காது. ஏன்? அல்லதீன ஆமனும், அவங்க ஈமான் கொண்டிருப்பாங்க. எந்தெந்த விஷயத்துல எல்லாம் ஈமான் கொண்டிருப்பாங்க? எல்லா விஷயங்களிலும் ஈமான் கொண்டிருப்பாங்க. அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகளில், மறுமை நாளில், பர்ஸக்குடைய இதுல, கியாமத்துல, வேற என்ன, சக்ராத்துடைய நேரத்துல, துனியாவுடைய விஷயத்துல, மலக்குமார்களுடைய விஷயத்துல, எல்லா விஷயங்களிலும் ஈமான் கொண்டிருப்பாங்க. ஒரு விஷயத்துல ஏற்றுக்கொண்டு இன்னொரு விஷயத்துல மறுத்து கொண்டு இப்படி இருக்க மாட்டாங்க. தக்வா உடையவர். அந்த பயான கேட்டா இன்ஷா அல்லாஹ் விளங்கும். இன்ஷா அல்லாஹ் அந்த பயானையும் வரக்கூடிய நாட்கள்ல தர்ஜுமா செய்வோம். 5வது என்னது? அறிவும் ஞானமும் கிடைத்தல். தக்வா அறிவின் கதவுகளை திறக்கின்றது. தக்வா அறிவின் கதவுகளை திறக்கின்றது. சூரா அன்பாலுடைய 29வது வசனத்திலே கூறி காட்டுகின்றான் அல்லாஹ், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இன் தத்தகுல்லாஹ யஜ்அல் லகும் ஃபுர்கானா. அதிகமா இந்த வசனங்கள் எல்லாம் நாம் கேட்டிருக்கோம். நீங்கள் அல்லாஹுவை அஞ்சினால் என்ன நடக்கும் தெரியுமா? உண்மையும் பொய்யும் பிரித்தறியும் திறனை அவன் உங்களுக்கு வழங்குவான். நீங்கள் அல்லாஹுவை அஞ்சினால், தக்வாவுடையவர்களாக இருந்து, இன் தத்தகுல்லாஹ யஜ்அல் லகும் ஃபுர்கானா, உண்மையும் ஹக்கெது பாத்தில் எது உங்களுக்கு அல்லாஹ் திறந்து காண்பிப்பான். நீங்க அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ் முன்னாடி ஒரு கட்டளையா ஒரு ஷர்த்தை வைக்கிறான். இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி அத்தது பாத்தில் இருந்து உங்களுக்கு தெளிவாக வரும் என்று அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். அதே போன்றுதான் குர்ஆனிலிருந்து நேர்வழி பெறுதல். தக்வா உடையவர்களுக்கு தான் குர்ஆனை சரியாக புரிந்து அதன் மூலம் வழிகாட்டலும் பெறுவார்கள். 6வது விஷயம் எனது குர்ஆனிலிருந்து நேர்வழி கிடைக்கிறது. தக்வா உடையவர்களுக்கு தான் குர்ஆனை சரியாக புரிந்து அதன் மூலம் வழிகாட்டல் பெறுகின்றார்கள். அல்லாஹ் சூரா பக்ராவுடைய 2வது வசனத்திலே கூறுகின்றான், ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ் ஹுதல் லில் முத்தகீன். அல்லாஹ் என்ன கூறுறான்? இந்த வேதத்தில் சந்தேகமே இல்லை. ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ், இந்த வேதத்தில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. யாருக்கு? ஹுதல் லில் முத்தகீன், அது தக்வாவுடையவர்களுக்கு நேர் வழிகாட்டியாகும் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா இஸ்லாம் கூறி காட்டுகின்றார். அதே போன்றுதான் சூரா ஆல இம்ரானுடைய 138வது வசனத்திலே கூறுகின்றான், ஹாதா பயாலுன் லின்னாஸி ஹுதவ் வ மவ்இதத்தல் லில் முத்தகீன், இது மனிதர்களுக்கான விளக்கமும் தக்வா உடையவர்களுக்கு நேர்வழியும் நல்லுபதேசமும் ஆகும் என்று
அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறி காட்டுகின்றான். அப்போ இந்த குர்ஆன் குர்ஆனிலிருந்து நேர்வழி பெறுவது தக்வாவுடையவர்களுக்கு தான். குர்ஆனை சரியாக புரிந்து கொள்வதும் அதன் மூலம் வழிகாட்டுவதும் பெறுவார்கள். சூரா பக்ராவுடைய 2வது வசனமும் சூரா ஆல இம்ரானுடைய 138வது வசனம். அதே போன்று அந்த 7வது விஷயம் அல்லாஹ்வின் அருள் கிடைப்பது. அல்லாஹ்வுடைய அருள் கிடைப்பது. சூரா ஆராஃபுடைய 156வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், وَرَحْمَتِي وَسِعَتْ كُلَّ شَيْءٍ فَسَأَكْتُبُهَا لِلَّذِينَ يَتَّقُونَ. எனது அருள் அனைத்தையும் சூழ்ந்துள்ளது, அதை நான் தக்வாவுடையவர்களுக்கு தான் எழுதி வைப்பேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். என்னுடைய அருள் அனைத்தையும் சூழ்ந்துள்ளது. யாருக்கு? அதை நான் தக்வாவுடையவர்களுக்கு தான் எழுதி வைப்பேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். 8வது விஷயம் என்ன? நற்செயல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். யாருக்கு? தக்வாவுடையவர்களுக்கு. அல்லாஹ் சூரா மாயிதாவுடைய 27வது வசனத்திலே கூறுகின்றான், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் தக்வாவுடையவர்களிடமிருந்தே நற்செயல்களை ஏற்றுக்கொள்கின்றான். அப்ப இதெல்லாம் உறுதிப்படுத்தக்கூடிய வசனம். நம்மளுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் என்ன உடையவர்களாக இருக்கணும்? தக்வாவுடையவர்களாக இருக்கணும். முன்னாடி பார்த்தது எல்லாம் அதை பற்றி தான் இல்லையா? அப்போ நாம் அந்த தக்வாவுடையவர்களாக இருக்கிறதுக்கு நாம் அதிகமாக முயற்சி செய்யணும். 9வது விஷயம் என்ன? காரியங்கள் நம்மளுடைய விஷயங்கள் எளிதாகும். தக்வா கொண்டவர்களின் வழியில் அல்லாஹ் இலகுவை ஏற்படுத்துவான். உங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே என்னாகும்? லேசாக்கி தருவான். அல்லாஹ் சூரா தலாக்குடைய 4வது வசனத்திலே கூறுகின்றான், வமன் யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா. யார் அல்லாஹ்வை அஞ்சுகின்றாரோ அவருடைய காரியங்களை அல்லாஹ் இலகுவாக்கி தருவான். அதெல்லாம் ஒரு நிபந்தனையா இருக்கு. நீங்க அல்லாஹ்வை அஞ்சுனீங்க, தக்வாவுடையவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய காரியங்களை அல்லாஹ் லேசாக்கி தருவான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதே போன்றான் 10வது விஷயம், எதிர்பாராத வழிகளில் அல்லாஹ் வாழ்வாதாரத்தை வழங்குவான். அதே சூரா தலாக்குடைய 2, 3வது வசனத்திலே கூறுகின்றான், வமன் யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அல்லாஹ் கூறுகின்றான், யார் அல்லாஹ்வை அஞ்சுகின்றாரோ யஜஅல் லஹு மக்ரஜா, அல்லாஹ் அவருக்கு ஒரு வெளியேறும் வழியை ஏற்படுத்துவான். வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். மேலும் அவருக்கு எங்கிருந்து ரிஸ்க் வருதுங்கிறதே அவருக்கு தெரியாது. எதிர்பாராத இடத்திலிருந்து அவருக்கு வாழ்வாதாரத்தை வாழ்வான்னு அல்லாஹ் வாக்குறுதிக்கிறான். நீங்க தக்வாவுடையவர்களா இருந்தா அல்லாஹ் உங்களுக்கு காரியங்களை லேசாக்குறான். உங்களுக்கு ஒரு கஷ்டத்துல இருந்து வெளியேறும் வழியை தரான். அதே போன்று எங்கிருந்து ரிஸ்க் வருதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு வாழ்வாதாரத்தை தரும். ஆனா இந்த தக்வாவுடையவர்களாக இருக்கணும். 11வது விஷயம் என்ன? வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் பரக்கத் கிடைப்பது. வானத்திலிருந்தும் பூமியிலும் பரக்கத் கிடைக்கும். சூரா அராஃபுடைய 96வது வசனத்திலே கூறுகின்றான், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமினு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். அந்த ஊர்களின் ஃபர்ஸ்ட் வசனம், இந்த வசனத்தை தான் பார்த்தோம். அந்த ஊர்களின் மக்கள் ஈமான் கொண்டு தக்வாவுடன் இருந்திருந்தால் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் பரக்கத்துகளை நாம் சிறந்திருப்போம் என்று அல்லாஹ் கூறினார். அப்போ வானத்திலிருந்து கிடைக்கக்கூடிய, பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய பரக்கத்து தக்வாவுடையவர்களுக்கு கிடைக்கும். அதே போன்றுதான் 12வது விஷயம், பாவங்கள் மன்னிக்கப்படுவதும் மற்றும் கூலி அதிகரிக்கப்படுவதும். நம்முடைய பாவங்கள் அல்லாஹ் மன்னிப்பான், நம்முடைய கூலியை அல்லாஹ் அதிகரிப்பான். சூரா தலாக்குடைய 5வது வசனத்திலே கூறுறான், வமன் யத்தகில்லாஹ யுகஃபிர் அன்ஹு ஸய்யிஆத்திஹி வ யுஅ்திம் லஹு அஜ்ரா. யார் அல்லாஹ்வை அஞ்சுகின்றாரோ அவருடைய பாவங்களை அல்லாஹ் நீக்கி விடுவான். மேலும் அல்லாஹ் அவருக்கான நற்கூலியை அதிகரிப்பான். எல்லா அல்லாஹ்வுடைய வசனங்கள், எத்தனை வசனங்கள் தக்வாவை குறித்து இருக்குன்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதே போன்ற 13வது விஷயம், கஷ்டங்களிலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் வெளியேறும் வழியை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அதே சூரா தலாக்குடைய 2வது வசனம் தான், வமன் யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜா. யார் அல்லாஹ்வை அஞ்சுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் வெளியேறும் வழியை அல்லாஹ் ஏற்படுத்துவான். 14வது விஷயம், வெற்றியை அடைவோம். நம் வெற்றி அடைவோம். அல்லாஹ் சூரா பக்ராவுடைய 189வது வசனத்திலே கூறுகின்றான்,
வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன். யார் அல்லாஹுவை அஞ்சுங்கள், வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை அஞ்சுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அல்லாஹ்வை அஞ்சினால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறி காட்டுகின்றான். 15வது விஷயம் என்ன? நற்குணங்களும் உயர்ந்த ஒழுக்கங்களும் கிடைப்பது. தக்வா மனிதனை நல்ல குணமுள்ளவனாகவும் வாக்குறுதியை நிறைவேற்றுபவனாகவும் நம்பிக்கை உடையவனாகவும் மாற்றுகின்றது இந்த தக்வா. அல்லாஹ் தபாரக வ தஆலா சூரா ஸுஹ்ருஃப் என்ற சூறால 67வது வசனத்துல கூறான், அல் அஹில்லாஉ யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவுன் லில் முத்தகீன். அந்நாளில் நண்பர்கள் ஒருவருக்கொருவர் பகைவர்களாக இருப்பார்கள். எந்த நாள்ல? மறுமையுடைய நாள்ல நண்பர்கள் ஒருவருக்கொருவர் பகைவர்களாக இருப்பார்கள், தக்வா உடையவர்களை தவிர. தக்வா உடையவர்கள் மட்டும் ஒண்ணு சேர்ந்து இருப்பாங்க. பாக்கி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பகைவர்களாக இருப்பார்கள். அப்போ நற்குணங்களும் உயர்ந்த ஒழுக்கமும் யாருக்கு கிடைக்கும்? ஒரு மண்ணினிடத்திலே தக்வா இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் கிடைக்கும். அதே போன்ற 16வது விஷயம், நற்செயல்களும் வழிகாட்டப்படுதல் மற்றும் பாவம் மன்னிப்பு. அல்லாஹ் சூரா அஹ்ஸாபுடைய 70வது வசனத்திலே கூறுகின்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லகும் அஅமாலக்கும் வயக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சுங்கள். வகூலு கௌலன் சதீதா, நேர்மையான வார்த்தைகளை பேசுங்கள். யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வயக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும். உங்கள் செயல்களை சீராக்குவான், உங்கள் பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். அவங்களுடைய செயல்களை சீராக்குவான். தக்வாவுடையவர்களாக இருந்தால் உங்களுடைய செயல்களை சீராக்குவான், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்று அல்லாஹ் வாக்குறுதி தரான். இதே போன்றுதான் ஒரு பாவம் செய்துட்டால் விரைவாக தௌபா செய்யும் ஒரு பாக்கியம் கிடைக்கும் தக்வாவுடையவர்களுக்கு. அல்லாஹ் சூரா அராஃபுடைய 201வது வசனத்திலே கூறினான், இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபுன் மினஷ் ஷைத்தானி ததக்கரு ஃபஇதா ஹும் முப்ஸிரூன். தக்வாவுடையவர்களை ஷைத்தானின் தூண்டுதல் தீண்டினால் அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள், உடனே உண்மையை உணர்ந்தவர்களாகி விடுவார்கள். அவர்கள் அதாவது தௌபா செய்து விடுவார்கள். தக்வாவுடையவர்களை ஷைத்தான் தீண்டினால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக மாறுவாங்க? விரைவாக தௌபா செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், தக்வா உடையவர்கள் என்று அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். அதே போன்றுதான் 18வது விஷயம், எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகளுடைய சூழ்ச்சியிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். அல்லாஹ் சூரா ஆல இம்ரானுடைய 120வது வசனத்திலே கூறுகின்றான், وَإِن تَصْبِرُوا وَتَتَّقُوا لَا يَضُرُّكُمْ كَيْدُهُمْ شَيْئًا. நீங்கள் பொறுமையுடனும் தக்வாவுடனும் இருந்தால் அவர்களின் சூழ்ச்சியில் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாது என்று அல்லாஹ் வாக்குறுதி தான். நீங்க எப்படி இருக்கணும்? அல்லாஹ் முதலாவதாக எதை கொண்டு வரான்? பொறுமையை கொண்டு வரான். وَإِن تَصْبِرُوا, நீங்க பொறுமையா இருங்க. وَتَتَّقُوا, நீங்க தக்வாவுடனும் இருங்க. அப்படி இருந்தால் லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆ, உங்களுடைய எதிரிகளுடைய சூழ்ச்சியிலிருந்து அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் உங்களுக்கு அடையாது. ஆனா நீங்க தக்வாவுடன் மட்டும் இருந்தா இதுக்கு பத்தாது. இதுக்கு 2 ஷர்ட் இருக்கு இல்லையா? 2 நிபந்தனை இருக்கு. எதிரிகளுடைய சூழ்ச்சியிலிருந்து நாம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா தக்வா மட்டும் போதுமானதல்ல, சபரோடவே இருக்கணும், பொறுமையோடனும் இருக்கணும். அந்த சபரு யார்கிட்ட கிடைக்கக்கூடிய ஒரு தோல்விதான் அல்லாஹ்விடத்துல இருந்தாங்க. சபருக்கு சப்போஸ் இன்னல்லாஹ மஅ ஸாபிரீன் அல்லாஹ். அப்ப அந்த பொறுமையாக இருக்கணும்னா அதுக்கு அல்லாஹ்வுடைய தௌஃபீக் வேணும். பொறுமையுடன் அல்லாஹ் இருக்கின்றான்னா அது எவ்வளவு ஒரு மகத்தான ஒரு சபருங்கிறது சும்மா சாதாரணமா நமக்கு கிடைக்கக்கூடியது அல்ல. சபரு பொறுமைங்கிறது மிக மகத்தான ஒரு விஷயம். அல்லாஹ் அதைத்தான் இதில் சொல்றான். அப்ப தக்வா உடையவர்களுக்கு அல்லாஹ் என்ன பண்றான்?
சூழ்ச்சி, எதிரிகளுடைய சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு தரான். அதே போன்றுதான் தக்வாவுடன் இருந்தால் நமக்கு மகத்தான ஒரு வெற்றி கிடைக்கும். அல்லாஹ் சூரா நபால 31வது வசனத்திலே கூறுகிறான், இன்னலில் முத்தகீன மஃபாஸா, நிச்சயமாக யாருக்கு வெற்றி இருக்கின்றது? தக்வாவுடையவர்களுக்கு மாபெரும் வெற்றி இருக்கின்றது என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறிக்காட்டுகிறார். இந்த உலகத்திலும் சரி, நாளை மறுமையிலும் சரி, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி. அல்லாஹ் இதுக்கு மாறு செய்யக்கூடியவன் அல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தை சொன்னா அதுக்கு மாறாத நமக்கு நடக்க போதா? இல்லை. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி, நிச்சயமாக நான் இப்படி செய்வேன், நீங்க இப்படி இருந்தா நான் இப்படி பண்ணுவேன். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றான்? இன்னலில் முத்தகீன மஃபாஸா, நிச்சயமாக தக்வாவுடையவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். மாபெரும் வெற்றி அவர்களுக்கு இருக்கு. அதே போன்றுதான் மறுமை நாளில் இரட்சிப்பாக அல்லாஹ் தக்வாவுடையவருக்கு தரான். அல்லாஹ் சூரா ஜுமருடைய 61வது வசனத்திலே கூறுகின்றார், وَيُنَجِّي اللَّهُ الَّذِينَ اتَّقَوْا بِمَفَازَتِهِمْ لَا يَمَسُّهُمُ السُّوءُ وَلَا هُمْ يَحْزَنُونَ. அல்லாஹ் தக்வாவுடையவர்களை இரட்சிப்பான், அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் அவர்களை தொடாது, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இன்னொரு வாக்குறுதிதான், மறுமை நாளில் அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் அவர்களை தொடாது, அல்லாஹ் அவர்களை பரிசுத்தப்படுத்துவான், இரட்சிப்பான், அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். யார்? தக்வாவுடைய. அல்லாஹ் வேற ஏதாவது ஒரு பண்பை சொல்றாடான்னு நம்ம சிந்திக்கணும். வேற ஏதாவது தக்வாவை தவிர்த்து வேற எதையாவது சொல்லி அல்லாஹ் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க யோசிக்கணும். அப்போ இந்த தக்வா என்பது எவ்வளவு ஒரு மகத்தான ஒரு விஷயம், சாதாரணமா கிடைக்கக்கூடியதல்ல இந்த தக்வா. சூரா மரியமுடைய 72வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், பின்னர் தக்வாவுடையவர்களை நாம் காப்பாற்றுவோம் என்று யாரு கூறுறான்? அல்லாஹ். தக்வாவுடன் இருந்தால் அல்லாஹ் அவர்களை காப்பாற்றுவோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதே போன்றுதான் தக்வாவுடன் இருந்தால் நாம் எதனுள்ள நுழையலாம்? சொர்க்கத்துக்கு நுழையலாம். தக்வாவுடன் இருந்தான். அல்லாஹ் சூரா ஜுமருடைய 73வது வசனத்திலே கூறுகிறான், வஸீகல்லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி சுமரா, தங்கள் இறைவனை அஞ்சியவர்கள் கூட்டம் கூட்டமாக சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லப்படுவார்கள். யார் தங்கள் இறைவனை அஞ்சினார்களோ அவர்கள் எப்படி சொர்க்கத்தில் நுழைவார்கள்? கூட்டம் கூட்டமாக அவர்கள் சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லப்படுவார்கள் என்று அல்லாஹ் வாக்குறுதி தரும். அதே போன்றுதான் சூரா ஆல இம்ரானுடைய 198வது வசனம், லக்கினில்லதீன தகவ் ரப்பஹும் லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் காலிதீன ஃபீஹா, தக்வாவுடையவர்களுக்கு நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும், அவர்களுக்கு சொர்க்கங்கள் உண்டு, அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். தக்வாவுடன் இருந்தால் அல்லாஹ் தரக்கூடிய இன்னும் ஒரு நமக்கு ஒரு நியமத்து தான் என்னது? தக்வாவுடன் இருந்தால் அவர்களுக்கு நதி ஓடிக்கொண்டே இருக்கும், அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள். எப்படி இருப்பார்கள்? நிரந்தரமா இருப்பாங்க. அதே போன்றுதான் 22வது விஷயம், தக்வாவுடன் இருந்தால் மறுமையிலே உயர்ந்த நிலை கிடைக்கும். அல்லாஹ் சூரா பக்ராவுடைய 212வது வசனத்திலே கூறுகின்றான், வல்லதீன தகவ் ஃபௌகஹும் யௌமல் கியாமா, அல்லாஹ் தக்வாவுடையவர்கள் மறுமை நாளில் அவர்களுக்கு மேலான நிலையில் இருப்பார்கள். மேலான நிலையில் அவர்கள் இருப்பார்கள். யார்? தக்வாவுடையவர்கள். எந்த நாள்ல? மறுமை நாள். அல்லாஹ் சொல்லியே சொல்றான், வல்லதீன தகவ், இஸ்லாம், வல்லதீன தகவ் ஃபௌகஹும் யௌமல் கியாமா, தக்வாவுடையவர்கள் மறுமை நாளில் அவர்களுக்கு மேலான நிலையில் அவர்கள் இருப்பார்கள். அது கிடைக்கக்கூடிய தரஜாவே பெரிய ஒரு தரஜாத கிடைக்கக்கூடிய தரஜா. அதே போன்றுதான் கடைசியாக 23வது விஷயம், அல்லாஹுக்கு நெருக்கமாக இருப்பது.
சூரா கமருடைய 54, 55வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ நஹர் ஃபீ மக்அதி சித்கின் இன்த மலீகின் முக்ததிர். தக்வா உடையவர்கள் சொர்க்கங்களிலும் ஆறுகளின் அருகிலும் இருப்பார்கள். அனைத்தையும் ஆற்றலுடன் ஆளும் அல்லாஹுவின் அருகில் உண்மையின் இருக்கையில் அமர்ந்திருப்பார்கள். அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு கிடைக்கக்கூடிய நியமத் என்று பார்க்கணும். தக்வா உடையவர்களுக்கு கடைசியாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன? அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருப்பார்கள். அவங்க எப்படி இருப்பாங்க? சொர்க்கங்களின் ஆறுகளின் அருகில் அவர்கள் இருப்பார்கள். பின்னர் எப்படி இருக்காங்க? ஃபீ மக்அதி சித்கின் இன்த மலீகின் முக்ததிர். அல்லாஹ் சொல்றான், அனைத்தையும் ஆளும் ஆற்றலுடன் ஆளும் அல்லாஹ்வின் அருகில் உண்மையில் இருக்கையில் அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். அல்லாஹ் இப்படிப்பட்ட தக்வாவுடையவர்களா அல்லாஹ் தபாரக வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கணும். அன்பிற்குரிய சகோதரர்களே, தக்வா என்பது ஒரு சாதாரணமான ஒரு நற்குணம் அல்ல. இதோ நம்ம கடைக்கு போகணும், காசு கொடுப்போம், வாங்கணும் என்று கிடைக்கக்கூடியதல்ல தக்வா. அது உலகிலும் மறுமையிலும் வெற்றி பெற்று தரும் ஒரு மகத்தான ஒரு செல்வம் தான் இந்த தக்வா என்பது. நாம் பார்ப்பது போல் தக்வாவின் பலன்கள் 23 பலன்கள் பார்த்தோம். அது எண்ணிலடங்காவதவே இருக்கு. இன்னும் எத்தனையோ இருக்கு. ஆனா 23 தான் நம்ம பார்த்தோம். இன்னும் எத்தனையோ சிறப்புகளும் அதனுடைய பலன்களும் இருக்கு. அல்லாஹ்வின் அன்பு, அவனது அருள், அவனுடைய பரக்கத், அறிவு, நற்செயல் நாம் செய்யக்கூடிய நற்செயல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது, நாம் கஷ்டங்களில் இருந்தால் அதிலிருந்து விடுதலை கிடைப்பது, நாம் எதிர்பாராத விதத்திலிருந்து நமக்கு ரிஸ்க் கிடைப்பது, நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைப்பது, மறுமையிலே வெற்றி கிடைப்பது, சொர்க்கம் மற்றும் அல்லாஹுவின் நெருக்கம், இத்தனை விஷயமும் யாருக்கு கிடைக்குது? தக்வாவுடையவர்களுக்கு கிடைக்குது. இதெல்லாம் தக்வாவுடைய ஒரு கனிகள். அதான் சமராத்து தக்வாங்கிற தலைப்பை பார்த்தோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒவ்வொரு நிலையிலும் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்வதற்கு முயற்சி செய்யணும். எந்த நிலையிலும் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி. அதான் ஷேக் ஆதில் அல் உதைமி ஹஃபிதஹுல்லாஹ் கடந்த ஜும்ஆவோட பேசினது அந்த வசனத்தை, இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் அந்த தலைப்புல பேசும்போது இதுதான் சொல்லுவார். அவர் ஃபி ஐயி மக்கான் ஃபி ஐயி ஹால், அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அவர் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அவர்கள் உலகத்தில் எந்த மூலையிலே இருந்தாலும் சரி, அவர்கள் எப்படிப்பட்ட உடல் நிலையில் இருந்தாலும் சரி, அவர் பணக்காரராக இருந்தாலும் சரி, அவர் ஏழையாக இருந்தாலும் சரி, அவர் எந்த நிலையிலும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவராக இருக்கணும். அப்படி இருந்தால் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர் எதுக்கும் பயப்படவும் மாட்டாரு, அவருக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை என்று அந்த குத்துபால சொல்றாரு. அப்ப நாம் எந்த நிலையிலும் நம்ம எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வை தக்வா கொண்டு அஞ்சியவர்களாக வாழணும். அப்படி வாழ்ந்து மரணித்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சொன்ன இந்த வாக்குறுதி அனைத்தையும் பெறுபவர்களாக தக்வாவுடையவர்கள் இருப்பார்கள் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்டவர்களாக நாம் என்ன இருக்கணும்? அல்லாஹ்வை அஞ்சி வாழ்வதற்கு முயற்சி செய்வது. நாம் ஒரு தவறு செய்தாலும் உடனே அல்லாஹ்விடத்திலே திரும்பி தௌபா செய்யணும். அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிப்பானா? நம் பலமுறை செய்துட்டோமே, இதுக்கு பின்ன வேணா தௌபா செஞ்சுக்கலாம் என்று நாம் இருக்கக்கூடாது. தக்வாவுடையவருடைய ஒரு 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 பண்பு தான் என்னது? உங்கள் பாவம் செய்தால் உடனே அல்லாஹ்விடத்திலே திரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். உடனே அல்லாஹ்வை அஞ்சு. ஏன்னா புல்லு பனி ஆதம சத்தாகும், ஆதமுடைய மகன்கள் அனைவருமே யாருதான்? தவறு இழைக்கக்கூடியவர்கள் தான், பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். யாரும் நபிமார்கள் அல்ல. அப்படிதாங்க. அப்போ முத்தகீன்கள் எப்படி இருப்பாங்க? பாவம் செய்து விட்டால் உடனே அல்லாஹ்விடத்திலே திரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போ நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கும். தக்வாவுடையவர்களில் நாம் யார் தக்வாவுடன் இருக்காங்களோ அவங்களுடன் சேர்ந்து பயணிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரியும். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஹுதா வத்தகா வல் அஃபாஃப வல் கினா. அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழியும் தக்வாவையும் தூய்மையும் போதுமான வாழ்வாதாரத்தையும் வழங்குவாயாக. அல்லாஹும்ம ஜஅல்னா மினல் முத்தகீன் வக்ஃபிர் லனா வலவ் வல்வாலிதைனா வலி ஜமீஇல் முஸ்லிமீன். யா அல்லாஹ் எங்களை தக்வா உடையவர்களில் ஆக்குவாயாக,
எங்களையும் எங்கள் பெற்றோர்களையும் அனைத்து முஸ்லிம்களையும் மன்னிச்சு அருள் புரிவாயாக. அல்லாஹ் நம் அனைவரையும் தக்வா உடையவர்களாக ஆக்கணும். அதுக்குண்டான தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தபாரக வ தஆலா தரணும். இந்த தக்வாவுடைய சிறப்புகள் நாம் கேட்டோம். இப்படி தக்வாவுடையவர்களாக நாம் ஆக வேண்டும். ஷேக் ஆதில் அல்-வதூதி உடைய குத்துபாவிலே சொன்னது போல் எல்லா விஷயங்களிலும் தக்வா வேண்டும். நாம் தொழுகையிலே தக்வாவுடன் இருக்கணும். நாம் எந்த காரியங்களை செய்தாலும் தக்வாவுடன் இருக்கணும். அந்த தக்வா சொன்னது போல சாதாரணமா கிடைப்பதல்ல. இந்த தக்வா அல்லாஹ்வுடைய ஒரு தௌஃபீக் வேணும். தக்வாவுடன் இருக்கணும்னா அல்லாஹ்வுடைய ஒரு தௌஃபீக் வேணும். அப்படிப்பட்ட நண்பர்களுடன், அப்படிப்பட்ட மனிதர்களுடன் நாம் பயணிக்கணும். சொர்க்கத்துல, அதாவது மறுமை நாள்ல நண்பர்கள் பகைவர்களாக இருப்பார்கள். யாரை தவிர? தக்வா முத்தகீன்களை தவிர. அப்படிப்பட்ட முத்தகீன்களுடன் நாம் பயணிக்கணும். முத்தகீன்களாக இருப்பதற்கு முயற்சி செய்யணும். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் தபாரக வ தஆலா நம்மையும் நம்முடைய பெற்றோர்களையும் நம்முடைய குழந்தைகளையும் அனைத்து முஸ்லிம்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் நம்முடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் தபாரக வ தஆலா மன்னித்து அருள் புரிவானாக. இருப்பது சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.